25 மைல் இருக்கிறது திருவாரூர். குருவாரந்தோறும் அந்த ஞானப்பிரகாசரை போய் தரிசித்து வந்தார் அவர் காலம் இருக்கும் வரையில். அதோடு கூட குருஞான சம்பந்தர் அவர் இருக்கிற போதே அவர் முத்தி நிலை எழுதிவிட்டார் ஞானப்பிரகாசர். அதனாலே ஞானப்பிரகாச மாலை என்று ஒரு நூல் செய்திருக்கிறார். அப்போ குருவாரந்தோறும் வருக என்று சொன்னாயே, இப்பொழுது யார் வந்து பார்க்கறது அப்படின்னு கேட்கிறார் ஒரு பாடல்ல. அந்த மாதிரி குருவிட்ட எவ்வளவு பக்தி உடையவர்களாக இருக்கிறார்களோ அந்த அளவிற்கு அவருக்கு ஞானம் கைவரும். அந்த நிலையிலே ஞான சம்பந்தர் பெருநிலை எழுதினாலும் கூட அவர் வைத்த இந்த தருமபுராதீனம் திருமணம் இருக்கிறதே, அதற்கு பெயர் சொல்லுகிறார் குருஞான சம்பந்தர். ஞானப்பிரகாசன் மடாலயம், இது தன் பெயரால் வைக்கிறவர். ஆகவே நமக்கென்று ஒன்றில்லை, எல்லாம் இறைவனுடையது அந்த கருத்திலே தான் வாழ்ந்திருக்கிறார்கள் என்று தெரிய வருகிறது. அந்த நிலையிலே சொன்னார், நான் போகிறேங்கிற சொல்றதுக்கு பதிலா ஒரு பாட்டு, அருமையான பாட்டு. கணக்கும் பொதிக்கும், வெயிட் கணக்கக்கூடிய பொருள் இருக்க பொதி, அதற்கும் அதை தாங்கி செல்லுகின்ற எருது இருக்க காளை, அது மேல ஒரு பாரத்தை வைத்தால் இவ்வளவுதான் நான் தூக்குவேன் சொல்லாது, மனிதன் சொல்லுவான். அது மாதிரி கணக்கும் பொதிக்கும், பொதி மூட்டை நான் இவ்வளவுதான் இந்த சாக்கில் இருப்பேன்னு சொல்லல, அரை மூட்டை வச்சாலும் ஒரு மூட்டை வச்சாலும் அது இருக்கும். அது பொதி அறிவில்லாதது. ஆனா அங்க அதை சார்ந்திருக்கக்கூடிய பொருள் இருக்க அதை ஏற்று போகிறது, அதுக்கு 5 அறிவு இருக்கு. விலங்கு காளை. கணக்கும் பொதிக்கும், கணக்கென்ற பொதிக்கும் பொதி மூட்டைக்கும் எருதுக்கும் தனக்கு இச்சை உண்டா, நான் இப்படித்தான் இருப்பேன், நான் இப்பதானே அந்த ஊருக்கு போயிட்டு வந்தேன், என்ன திரும்ப போய் சொல்றீங்களே கேட்குமா, எப்போ கட்டினாலும் போவோம், எவ்வளவு வச்சாலும் எடுக்க முடிகிற வரைக்கும் எடுத்துட்டு போவோம். அது மாதிரி கணக்கும் பொதிக்கும் எருதுக்கும் தனது இச்சை கண்டதுண்டோ, அது இஷ்டப்படியா அது நாம செய்துக்கிட்டு இருக்கோம். அந்த மாதிரி உங்களோட சிஷியனா இருக்கிற நான் நீ சொல்றதெல்லாம் கேட்க வேண்டியதுதான், நான் போறேன் அப்படின்னு தான் வந்தார். எனக்கும் உடற்கும் எனது இச்சையோ, இந்த உயிருக்கும் இந்த உடலுக்கும் இத்தனை நாள் தான் இருக்க போறேன், இத்தனை நாள் பெரிய போறேன்னா இருக்கு நமக்கு தெரியாது. அதுபோல எனக்கும் உடற்கும் எனது இச்சையோ இணங்கார் புறத்தை சிவபெருமானாக ஆச்சாரியனை சொல்லுகிறார். இணங்கார் புறம் திரிபுர சம்ஹாரம் பண்ணார் பாருங்க, அவர்களெல்லாம் இணங்காதவர்கள், இறைவனை வணங்காதவர்கள். அதனால இணங்கார் புறம், இறைவனிடத்திலே ஈடுபடாதவர்கள் அவர்கள். இணங்கார் புறத்தை சினக்கும் கமலை ஞானப்பிரகாச, அதை எரித்தார் அல்லவா சிவபெருமான் முப்புறங்களையும், அதை ஆச்சாரியன் மேல் வைத்து சொல்றார். இவரையும் இறைவன் போலவே ஆச்சாரியன் நினைத்தால் இதெல்லாம் நடக்கும். ஆச்சாரியனுக்கு அது சொல்றார். சினக்கும் கமலை ஞானப்பிரகாச சிதம்பர, சிதம்பரநாதன் அவருக்கு ஒரு பேர் உண்டு ஞானப்பிரகாசர். இன்று உனக்கு இச்சை எப்படி அப்படியாக உரைத்தல், உனக்கு என்ன இச்சையோ அதை நிறைவேற்றுவது என்னுடைய கடமை, அந்த வகையிலே நான் செய்கிறேன் அப்படின்னு வந்த தருமபுரத்துக்கு வந்தார். அங்கே சொல்ற போது அவர் இருக்கிற வரையில் அந்த ஆச்சாரியனுக்கு குரு பூஜை செய்தார். அதனாலே தான் இங்க தருமபுரத்தில் முறையான வகையில குரு பூஜை நடைபெறுகிறது. குரு பூஜைங்கிறது எல்லாம் நினைச்சுக்கிட்டு இருக்கேன், குருஞான சம்பந்தர் குரு பூஜைன்னா இன்னைக்கு எல்லாரும் நினைக்கலாம். ஆனால் அதல்ல, தன்னுடைய குரு ஞானப்பிரகாசர் அவருக்குத்தான் குரு பூஜை செய்கிறார். அதன் பிறகு குருஞான சம்பந்தர் சித்தி பெற்றார். அதை மாகேஸ்வர பூஜை என்று அதை கொண்டாடி வச்சிருக்காங்க. குரு யார்? ஞானப்பிரகாசர். ஞானப்பிரகாசன் மடாலயம் என்றுதான் சொன்னார், ஏதோ குருஞான மடம்னு சொன்னது அவர். அதே மாதிரி இவர் அடைந்த திருநாளை மாகேஸ்வர பூஜை, அடியார்களுக்கு உணவளித்து சிறக்க வேண்டியது என்று அதை பட்டின பிரவேச திருநாளாக வச்சிருக்காங்க. இப்போ அந்த குருஞான சம்பந்தரை அவருடைய குருபூஜை தினத்தன்று அவருக்கே அந்த பட்டின பிரவேசத்தை, அவருடைய திருவுருவத்தை பஞ்சலோகத்தில் செய்து அதை சிவிகையில் ஏற்றி எழுந்தருளச் செய்து 4 வீதியும் பலம் வரும்படியாக ஞான சம்பந்தருடைய குரு பூஜையை நாம் கொண்டாடுகிறோம். குரு பூஜை என்று நாம் சொல்றதற்க நம்ம ஆச்சாரியனுக்கு குரு பூஜை செய்யறதோட கூட திதி கொடுக்கிறவர்கள் குடும்பத்தில் தந்தைக்கு கொடுக்கிறவன் அவனுடைய பாட்டனை கொடுப்பான், அதுக்கு மேலே இருக்க 3 தலைமுறை கொடுப்பார்கள், முப்பாட்டன் என்று. அதுக்கு மேலே விட்டுடுவாங்க. இது தைலதாரை போல திருக்கைலாயத்தில் தொடங்கி
இன்று வரை வந்த வழி வழியாக அந்த ஞான நெறியை, சைவ சித்தாந்த நெறியை பாதுகாத்து வருகின்ற அத்தனை குருமார்களையும் நாம் வழிபட வேண்டும். ஒவ்வொரு நாளும் குரு பூஜை உண்டு. அந்த மாதிரி இந்த விசேஷ நாள்களில் ஒரு 10 நாள் வைத்து ஒவ்வொரு நாளும், அதாவது பரமேஸ்வரன் ஸ்ரீகண்ட பரமசிவன் என்கிறவர் தான் நமக்கு முதல் குரு. அதை அடுத்து நந்தியம் பெருமான், அதன் பிறகு சனத்குமாரர், சத்தியஞான தரிசனி, பரஞ்சோதி மாமுனிகள், மெய்கண்டார், அருணந்தி சிவம், மறைஞான சம்பந்தர், உமாபதி சிவம், அருள் நமச்சிவாயர், கங்கை மெய்கண்டார், காழி சிற்றம்பல நாடிகள், ஞானசம்பந்த முனிவர், அதன் பிறகு சிவபுரம் ஞானப்பிரகாசர், சிவபுரம் தத்துவ பிரகாசர், கமலை பழுதிகட்டி ஞான பிரகாசர். இவர்தான் கமலை ஞான பிரகாசருடைய தந்தை. அப்பா பிள்ளை அவர்கள் 2 பேரும் ஆச்சாரியனாக வழி வழியாக வந்தவர். அந்த கமலை ஞான பிரகாசத்திலே தான் நம்முடைய குருஞான சம்பந்தர் உபதேசம் பெற்று சொக்கநாதர் பெருமான் பூஜையை எழுந்தருளை செய்து அவர்கிட்ட பணிவிடை செய்து கொண்டிருந்து அவருடைய ஆணைப்படி இங்கே வந்து ஒரு ஆசிரமம் அமைத்தார். அகத்தியர் பூஜை பண்ணி வழிபாட்ட ஸ்தலம், தருமன் பூஜை பண்ண ஸ்தலம். இங்கே வந்து அவர் ஒரு ஆசிரமம் அமைத்தார். அமைத்த நாள் கிபி 1561. அப்போதான் பிரதிஷ்டை பண்ணது. சிவபோகசாரம், சொக்கநாத வெண்பா என்ற 2 நூல்கள், ஒரு தோத்திரம், ஒன்று சாத்திரமாக அமைந்திருக்கிறது. சிவபோக சாரம் என்பது அது சாத்திரம். என்ன என்ன தத்துவங்கள் சொல்லணுமோ அதையெல்லாம் சிவபோக சாரத்தில் சொல்றார். அதில் சாஸ்திரம் சொல்லு, நமக்கு பதி, பசு, பாசம் என்று 3 சொல்லுவோம் சைவ சித்தாந்தத்தில். பதி என்பது கடவுள், பசு என்பது உயிர்கள், பாசம் என்பது ஆணவம், கண்மம், மாயை 3. இன்னும் 2 மலம் சேர்த்து சொல்வார்கள். மாயை, மாயேயம் என்றும் திரோதான சக்தி என்றும் சொல்வார்கள். இந்த 5 மலம் உண்டு. அதில் 3 தான் பெரும்பாலும் வழக்கத்தில் சொல்லி வருவார்கள். இந்த பாசங்கள் எல்லாம் அகன்று இறைவனுடைய திருவருளிலே சேர வேண்டும் என்று சொன்னால் அதற்கு முறையான வழிபாடுகள் எல்லாம் செய்ய வேண்டும். ஒரு மனிதனுக்கு பிறவி அற வேண்டுமானால் ஆசை இல்லாமல் இருக்கணும். உலகத்தில் இருக்கின்ற அத்தனை பொருள்களிடத்திலேயும் ஆசை இருக்குமானால் நமக்கு பிறவி வரும். அதனாலே அவர் சொன்னார், முதல்ல ஆசை அற வேண்டும். திருவள்ளுவர் என்ன சொல்றார்? தவா பிறப்பேனும் வித்து அவா என்ப. அவா என்பது ஆசை. ஆசை இருக்குமானால் அவனுக்கு பிறவி உண்டு. இப்படிப்பட்ட பெரியவர்களுக்கும் வரும். ஈசனோடு ஆயினும் அப்படின்னா, ஈசனோட நெருக்கமாக இருந்து அவருக்கு தொண்டு செய்த போதிலும் அப்படி ஆசை வரும். ஆசை வந்தால் பிறவி வரும். அதுதான் ஈசனோடு ஆயினும் ஆசை அறிவீன்கள். இந்த வகையிலே பிறவி வராமல் இருப்பதற்கு சிவசிந்தனையிலே எப்பொழுதும் இருக்க வேண்டும். அது எல்லோராலும் முடியாது. கடலை கையால் நீந்தியது போலத்தான். ஏதோ ஒரு பெரிய மகான்கள் சிலருக்கு கிடைக்கும். அந்த மாதிரி இருக்கிற போது ஆசை அறாய் என்று முதல்ல சொன்னார். சிவபோசாரத்தில் உள்ள பாட்டு அது. ஆசை அற வேண்டுமானால் என்ன செய்யணும்னா, பாசம் விட வேண்டும். ஆணவம், கண்மம், மாய முதலான பாசங்கள் எல்லாம் அற வேண்டும். சரி, பாசம் விடுறதுக்கு என்ன பண்றதுன்னா, ஆசை அறாய், பாசம் விடாய், ஆன சிவபூஜை பண்ணாய். சிவபூஜை பண்ணால் பாசம் அகலும். சரி, சிவபூஜை பண்றதுன்னு சொன்னா, நீ எடுத்த உடனே குருஞான சம்பந்தம் கேட்டது மாதிரி எனக்கு ஆச்சாரியன் வேணும்னு சொன்னார்ல, அதுபோல சிவபூஜை பண்ண வேண்டும், ஆசை அகல வேண்டுமானால் அப்படின்னு சொன்னார். சரி, சிவபூஜை பண்ணணும்னா என்ன செய்யறதுன்னா, 5 எழுத்தை ஓதணும். சமய தீட்சை பெற்று 5 எழுத்தை ஓதினால் அதன் பிறகு சிவபூஜை பண்ணணும். சிவபூஜை பண்ணணும்னு சொன்னார். சரி, சிவபூஜை பண்ணலான்னு சொன்னால் முதல்ல சமய தீட்சை பண்ணணும்னார். அது 5 எழுத்தை சொல்றதுக்கு அவருடைய அதிகாரம் பெறணும் ஆச்சாரியனிடத்தில். முதல் அதாச்சு. அதுக்கப்புறம் சிவபூஜை பண்ணணும். 5 எழுத்தை ஓதுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா, 5 எழுத்தை ஓதணுமானா, நேசமுடன் 5 எழுத்தை நீ நினையாய். அதை சொல்றதுக்கு என்ன பண்ணணும்னா, உனக்கு சினம் இருக்கக்கூடாதுன்னு, சினமே தவிராய். சரி, சினம் போகணும். அதுக்கு என்ன பண்றது? திருமுறைகளை ஓது. முதல் குரு நமக்கு திருமுறைகள். அதை ஓதினால் சினம் தவறும். அதன் பிறகு 5 எழுத்தை ஓதலாம். அதன் பிறகு சிவபூஜை பண்ணலாம். சிவபூஜை பண்ண ஆசைப்படும். இந்த முறைப்படியா பண்ணணும்னு. திருமுறைகள் தான் நமக்கு தாய்.
அப்படிங்கிற மாதிரி அவர் பாட்டில் திருமுறைகள் ஓதாய் அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு. அது எப்படி சேர்த்து சொன்ன திருமுறைகள் ஓதாய்ன்னு சொன்னா திருமுறைகளோ தாய் அப்படின்னு வரும். திருமுறைகள் ஓதாய்ன்னு பிரிச்சிங்கன்னா அது வராது, சேர்த்து சொல்லலாம். திருமுறைகள் ஓதாய் தான் பாட்டில் இருக்கு. திருமுறைகள் ஓதாய்ன்னு இல்லை, திருமுறைகள் ஓதாய். அப்ப திருமுறைகளோன்னு சேர்த்துட்டீங்கன்னா அது தாய். முதல் குரு நமக்கு தாய் தான். மாதா பிதா குரு தெய்வம் அப்படி சொல்ற மாதிரி நம்ம சைவத்திற்கு தாய் திருமுறைகள். அங்க பொருளும் இதில் இருக்கு. திருமுறைகள் ஓதாய், திருமுறைகளை ஓது, அதை ஓதினால் சினம் அடங்கும், அஞ்செழுத்தை ஓதலாம், அதன் பிறகு சிவபூஜை பண்ணலாம், இறைவனுடைய அருளை பெறலாம். படிமுறை இந்த சிவகோசாரத்தில் இந்த பாட்டை சொல்லியிருக்கார். அப்படி செய்யவில்லையானால் மனமே உனக்கு எதுக்கு இந்த வாய், இதெல்லாம் ஓதுறதுக்கு இல்லைன்னா அப்படின்னு கேட்கிறார் குறிஞான சம்பந்தர். இந்த அருமையான பாட்டு சிவகோசாரத்தில் இருக்கு. அடுத்து சில பாடல்கள் சொல்லலாம். இதில் ஆச்சாரியன் ஞானப்பிரகாசர், சிஷ்யர் நம்ம குருஞான சம்பந்தர். இவர் அவர்கிட்ட பழகிற போது பல காலங்கள் பழகி இருக்கார். அப்படி இருக்கிற போது சில விஷயங்களை சிஷ்யருக்கு சொல்றார். நாம் இந்த காலத்தில் சொன்னால் அதுக்கு மறந்துடுவோம். அதனால அவர் சொன்னதை அப்படியே ஞாபகத்தில் வச்சிருக்கார் இவர் குருஞான சம்பந்தர். குருஞான சம்பந்தர் என்ன சொன்னார்? அப்பா, நீ எதை செய்தாலும், எதை சொன்னாலும், எதை நீ சிந்தனை பண்ணினாலும் முக்கரணங்கள் மனம் வாக்கு காயம், இதை பல இடங்களிலே இந்த சிவகோசாரத்தில் சொல்றார். 3 கரணங்களும் ஒன்றி இருந்து வழிபட வேண்டும். மனம் ஒன்று நினைக்க, வாக்கொன்று சொல்ல, செயலொன்று செய்த, அது பிரயோஜனம் இல்லை. 3ம் ஒன்றி சேர்ந்து செய்யணும், அப்பதான் பலன். அப்படி என்று சொல்லுகிற போது நீ எதை செய்தாலும் முதல்ல சொன்னார். செய்தாலும்ங்கிறது பின்னாடி வர்ற பாட்டு. ஆனால் ரெண்டையும் ஒரே இதாக போடப்படாதுன்னு சொல்லி செய்தியிடின், எதை செய்திடினும், எதை பேசிடினும், எதை சிந்தித்திருந்திடினும் அப்படின்னு போட்டார். மாதேவன், மாதேவன் கடவுள், அவன் காட்டிடுவதான அருட்கண்ணை விட்டு நீங்காது நாட்டம் அதுவாய் நட அப்படின்னு சொன்னார். நீ உன்னுடைய புறக்கண்ணு போற இடத்துக்கெல்லாம் போகாத, அவர் உணர்த்துகின்ற உணர்வு இருக்க அந்த வழியிலே போ. அது அருட்கண்ணு பேர். இதுக்கு இது புறத்திலே இருக்கிற பொருளை காணக்கூடியது, அது அகத்திலே இருக்கின்ற ஒளியை விளக்கம் செய்வது. அதனாலே அந்த இதை பாரு அப்படின்னு சொன்னார். இதை அப்பர் சுவாமிகளும் சொல்றார். அருட்கண்ணால் நோக்காதார் அல்லாதாரே. இறைவன் அவருடைய அருட்கண்ணால் நோக்கினால், அருட்கண்ணுங்கிறது நமக்கு தெரியாது, நோக்கினால் மாணவன் பக்குவமாயிடுவான். அதான் சச்சி தீட்சைன்னு சொல்லுவாங்க. கண் பார்வையிலேயே ஒருவனுக்கு நல்ல ஞானத்தை கொடுக்க முடியும், வாக்கினாலே கொடுக்க முடியும், பரிசத்தினாலே உடம்பை தொடுவதனாலே உண்டாகும், 3 வகையினாலேயும் கிடைக்கும். அதனாலே ஆச்சாரியனுடைய பார்வையினாலேயே எல்லா வகையான நலங்களும் அவனுக்கு கிடைக்கும் சிஷ்யனுக்கு. அதற்கு ஏற்ற பக்குவம் அந்த சிஷ்யனுக்கு இருக்கணும். அப்படி சொல்றார் அவர். அருட்கண்ணால் நோக்காதார் அல்லாதாரே, உபயம் இல்லாதாள்னா.